கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நாம் இயற்கை ஒழுக்கத்துக்கு மாறினந்தா யாராக இருந்தாலும், அது ஜட்ஜி புட்ஜி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் அங்கே கிடையாது. இறைவனோட ரூல்ஸில் பணக்காரன் ஏழை ஜாதி இனம் குலம் கோத்திரம் அதெல்லாம் பார்த்தலாம் நீதிமன்றம்லாம் வழக்கம் வழங்க மாதிரி கடவுள்கிட்ட என்ன இல்லை கிடையாது. கடவுளோட நீதிமன்றத்தில் தர்மம் ஒன்று தான், இறைவனின் தீர்ப்பு எல்லாருக்கும் ஒன்று தான். பிறந்தா செத்துருவோம், தட்ஸ் ஆல். அந்த சாவை நீ எப்படி கொண்டாடிக்கலாம், மீண்டும் மீண்டும் பிறகு போறியா வானாவா, இவ்வளோ தான் பிரச்சனை. இது என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இவனுங்க வந்தவனுங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று மேலே சொர்க்கங்குது தூக்கின்னு போடுவாங்க. குதிரை வரும், தங்க குதிரை வரும், வெள்ளை குதிரை வரும், இது வரும். மேலே போனாக்கா சாராயம் ஆறாக ஓடும், இங்கே குடிக்காதுன்றானுங்க. மேலே போனாக்கா ஆறு ஓடுனுக்குதாம்மா. இங்கே பொம்பளை திரும்பி பார்க்காம சுற்றுக்க முடியும்னு சும்மா இருன்றானுங்க. அங்கே போனால் அழகழகான அப்ரஸ் எல்லாம் இருப்பாளுங்களாம்மா, ஜெட்டி போடாத உள்ளுங்க. அப்போ இவனுங்க இதுக்குன்னே இங்கே சுருங்கி நின்று அங்கே போய் எதனா விரிஞ்சு டான்ஸ் ஆடுமான்னு பார்த்துக்கிறானுங்க. இதை விட ஒரு கேவலம் இல்லவே இல்லை. குளிர் நாட்டில் இருக்கிற கடவுள் புக்கெல்லாம் போய் பச்சேனாக்கா கடவுள் எப்படி இருப்பார், வாமாக இருக்கும், சொர்க்கம் எப்படி இருப்பாருன்னா சூடாக இருக்கும், அப்படியே வாட்டிய வார்ம் ரெக்கார்டிங்னுவானுங்க. இவனுங்களாம் தேவையில்லாமல் என்ன பண்ணுறது, எங்கே போட்டாலும். ஏற்கனவே சித்திரை மாதம் வெயில் சூட்டில் சுருங்கி போயிட்டு இருக்கிறேன், எல்லாம் சுருங்கி வந்து வேதுனுங்கிற வார்ம் ரெக்கார்டிங் நெய்து என்ன ஆகும். டீ அடி நம்ம சில்லுன்னு மோர் குடிக்கிற ஆள்கிட்ட போய் சூடாக காப்பி குடினா என்ன ஆகும். ஜட்ஜிக்கு முன்னாடி ஊர்ந்து கண் ஓடாது அப்படின்னா அவனுக்கு ஆராய்ச்சி பண்ணாமல் சொன்னாங்கன்னா அப்படின்லாம் இல்லை. ஆராய்ச்சியை வேறு மாதிரி பண்ணுறவங்களாங்கிறான். ஒரு ஜட்ஜி வீட்டில் இவ்வளோ பணம் இருந்தது, கொளுத்துனாங்க, எரிஞ்சாங்க, பிடிச்சிச்சின்னா அன்னே தெரியாமல் இருக்கா, அப்படியே அதை பற்றி பேசவே இல்லை. ஒரு ஜட்ஜை செருப்பால் தைச்சவனுங்கிறான். ஜட்ஜிகள் வந்து எல்லாருக்கும் நல்லது நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஜட்ஜி அவமானப்படுத்துறவங்களும் இருக்காங்க. நீதிமன்றத்தை அவமதிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கவும் செய்து. அதனால் இந்த பக்கம்லாம் கிடையாது. கடவுளோட தர்மத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, தப்பாக இருக்கிறீங்கன்னா தண்டனை உண்டு. அதனால் அங்கே இயற்கை ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீ நல்லா வச்சுக்கணும். யாரை? அப்போது நான் நல்லா இருக்குது தானே சார் லஞ்சம் வாங்கினேன். யார்கிட்ட? கடவுள்கிட்ட. நீ லஞ்சம் வாங்கினே அதை செலவு பண்ணியான்னு கேட்பார், வேறு ஒன்றும் செய்ய மாட்டார். எவ்வளோ ஒன்றா நீ சம்பாதிச்சிக்கோ, என்ன பண்ணா செலவு பண்ணால் தான் ரூலுன்னா வரணும், அதை என்ன பண்ணோம், செலவு பண்ணோம். வந்து நான் மட்டும் தான் வச்சு போயிட்டு அழகான பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணின்னு சும்மா வச்சுங்கிறனாக்கா கடவுள் ஒன்று தண்டனை கொடுப்பாரு. ஏன்? எவனோ ஒருத்தன் ஏங்கி இருந்தால் சுற்றின்னு இருந்தான், அவன் எதனா பண்ணியிருந்தானா 2 புள்ள கொடுத்துருப்பான், வாழ்ந்துருப்பான், அவளும் அனுபவிக்கலை. ராவணனோட பிரச்சனை கதையில் நன்றுதான் இல்லைன்றதுலாம் கிடையாது. சீதை எடுத்து எதுவுமே பண்ணாமல் வச்சிருந்து தான் தப்பு. ஆனால் எல்லாம் கதையெல்லாம் எப்படி சொல்லுங்கிறானுங்க, பக்குவமாக வச்சாரு, கை தொடாமல் தூக்குனாரு, எடுத்து போய் பக்கத்தில் வச்சுருந்தாரு. எதுக்குடா கிண்ண பிரச்சனை உனக்கு? எதுக்கு அப்புறமா எதுக்குற அதெல்லாம் போய் டச்சிங் பண்ண? அவளே வரணுன்னா போய் கூப்பிட்டு பார்த்துட்டு வேறு எவ்வளோ சீதை இது மாதிரி எத்தனை 1000 சீதை எழுந்திருப்பாங்கல்ல. அப்போனா அந்த கதை எதுக்கு எழுதப்பட்டதுன்னா ராமனுக்காக எழுதப்பட்டதெல்லாம் கிடையாது, சீதைக்காக எழுதப்பட்டது. அந்த கதை யாருக்காக எழுதப்பட்டது? சீதைக்காக. அப்போது ராமாயணம்னு சொல்லக்கூடாது, சீதாயணம்னு சொல்லியிருக்கணும். நான் சொல்லியிருக்கணும் அதை. ஆமாம், 2 பொறம்பு கிட்ட மாட்டினுங்கிறா. ஒருத்தன் உன்னை விட்டு வேற யார்கிட்டையும் போக மாட்டேன்றவன், நீ தான் ஓணுன்னு காத்திருந்தவன். 2 இடியட்டுமே என்ன பண்ணல, அதை வேலை செய்யலை. ஒருத்தன் சதையை போட்டு நெருப்பில் எறியினா, உன்னத்தை தூக்கின்னு போய் பத்திரமா வச்சுருந்து திருப்பி அமைச்சிட்டான், செத்தும் போயிட்டான். 10 தலை வச்சுருந்தோம் பிரயோஜனம் இல்லாமல். கடவுளோட தர்மத்தில் என்ன கிடையாது, மேலே சொர்க்கங்குது அப்படிலாம் இருந்துருக்காதீங்க. இங்கே நீங்கள் உங்களை மதிக்கலைன்னா தண்டனை உண்டு. ஆமாவா இல்லையா? ஒரு கோட்டருக்கு வச்சிங்க, நல்லா இருந்தது, கம்முன்னு போனோமா இல்லையா? அப்போ தான் ஃப்ரெண்டு வந்தான், மச்சி இவர் காசு தான், அவர் தட்டி தூக்குறா. அவன் 2வது கோட்டர், நீ 2வது கோட்டர், அவனுக்கு ஃபஸ்ட்டு கோட்டரில் பாதி, நீ சாக்கெட்டில் அவன் வீட்டில். அப்புறமா கம்பன் ஏமாந்தான் யாருக்கு தானே இட்டுன்னு போய் வீட்டில் வச்சிங்கன்னே, மனைவி அமைவதெல்லாம் அவன் வீட்டில் எதுவும் போய் கழுத்திட்டு உன்னே, நீ தான் வாங்கி கொடுத்த சருக்கு. பாட்டு அவங்க 2 பேர் பாட்டுனுக்கிறாங்க. தண்டனை எங்கே? இங்கேயா வெளியே எங்கனாவா? இங்கேயே தான். குச்சி லிவர் வந்து போச்சு. ஏன் அப்போ என்ன பண்ணல? குடி தப்பு கிடையாது, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை மாதிரி ஓர்ந்து ஊடுதல்னாக்கா அதான். அதுக்கு அர்த்தம் மேலே எழுதி வச்சுக்கிறாங்கன்னா என்னத்துக்குன்னா, எதை செஞ்சாலுமே அதில் தர்மம் என்னான்னு பார்க்கணும். எதை செஞ்சாலுமே, குடிக்கிறதா இருந்தாலும் பிடிக்கிறதா இருந்தாலும் மனைவியோட வாடுறதா இருந்தாலும் எல்லாமே அளவறிஞ்சு வாழணும். இல்லைன்னா தப்பு தான். அப்போ உனக்கு தான் நீ நீதிபதியாக இருக்கணும்.
உன்னை சரியாக வச்சுக்கிறது, உன்னை கொண்டாடுறது, உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தான் உனக்கு சந்தர்ப்பம். உனக்கு ஏன்டா அறிவு கொடுத்தான் கடவுள்? ஒரு மனுஷனுக்கு ஏன் கடவுளே எனக்கு ஏன்டா அறிவு கொடுத்தான்னு கேட்டீங்க. நீங்கள் அறிவு கொடுத்தான்னு என்னென்னோ பண்ணுக்கிறீங்களே தவிர ஏன் எனக்கு அறிவு கொடுத்தான்னு கேட்டீங்க? கேட்கவே இல்லை. அறிவு எது கொடுத்துக்கிறான்னா உன்னை நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வச்சுக்கிறதுக்கு தான் அறிவு. இல்லைன்னா என்னது இது? இப்போ அறிவு கொடுத்ததே எமன் தான். உன்னை நீ என்ன பண்ணிப்ப? புதுசு புதுசாக பாம்புங்களை எடுத்து போய் போடுவேன், அவன் சரியில்லைன்னு சொல்லுவேன். கரெக்ட் தானே? அவன் சரியில்லைன்னா யார் பிரச்சனை இது? அவன் பிரச்சனை. உன் பிரச்சனை. நீ போய் அவன் வீட்டில் போய் சண்டை போகுதுன்னு அவனை போய் அடிப்பேன், இல்லை அவன் இன்னும் வந்து அடிப்பான். நாங்கள் தான் பெரிய ஆள்னு அவன் சொல்லுவான், அவன் தான் பெரிய ஆள்னுவான். எல்லோரும் எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான், கடவுளுக்கு கட்சி தூதர் அவர் தான், அவர் சொன்னதே கேளுங்கடான்றான் ஒருத்தன். அது அவன் சொன்னது இல்லை, அது அவருடைய வாரிசுங்க தான் வரணுன்றான் ஒருத்தன். அதில் சுன்னின்றான், சியான்றான், என்னென்னோ சொல்லுங்கிறான். இங்கேருந்து ஒருத்தன் அப்படியே விறுத்து போகிறான், அங்கே அவர் சா வச்சிட்டாரு அப்படின்ட்டு. இங்கேருந்து ஒருத்தன் இப்போ பம்புறான், ஐயோ வீர வணக்கம் அவருக்கு. அவர் கேட்கும் அது காதில். இதெல்லாம் ஜட்ஜி தான் அதுதான்றதெல்லாம் கிடையாது. தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனால் கொண்டாட்டமாக ஏன் இருக்க முடியல? அவன் செஞ்ச செயல். அதனால் அவனால் என்ன பண்ண முடியாது? மகிழ்ச்சியாக இருக்க முடியவே முடியாது. சீதா யார்கிட்டனா கேச்சிருந்தா என்ன இருக்கும்? ஆமாம், நம்மள் பாட்டே இட்டான். கற்பா மானமா கண்ணகியா சீதையா கடத்தெருவில் விற்குதடா ஐயோ பாவம். பேர் ரீட்டா இல்லைம்மா, உன் பேர் இன்னிலேருந்து சீதா. சார் இப்போ என் பேர் ரீட்டா. நோ, நான் கொடுக்குறேன் உனக்கு 10,000 ரூபாய். ஐ வாண்ட் டு ஃபக் யூ. ஆனால் உன் பேர் என்ன? சீதா. அப்போ சீதா வந்து சொல்லுவான், ஆமாம் இருந்தாலும் என்னென்ன பண்ணார்? இப்போ 10,000 ரூபாய் கொடுத்துட்டு ரீட்டா வேணா வைக்கலாம், நம்ம சீதாவை ஆக்கிக்கலாம். யார் சாமர்த்தியம்? அவ்வளோதான். வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை ஒரு வசந்தம். வாழ தெரியாத ஜட்ஜாக போய் உட்காந்தா கூட என்ன தான்? நீ எந்த வண்டியில் உட்காந்துக்கிறதுன்றது விசேஷம் இல்லை, எப்படி உட்காந்துக்கிறன்றது தான் விசேஷம். சாணித்தர இங்கே அவ்வளோ கொண்டாட்டமாக உட்காந்து போய் இப்போ அப்படி தான். ஒருத்தன் சொல்கிறான் எளிமையாக இரு, சட்டை போட்டு வேஷ்டி கட்டின்னு சேரில் பிளாஸ்டிக் சேரில் உட்காருன்றான். எவனா மதிப்பீங்க? நான் எளிமையாக தானே இருக்கிறேன். எளிமை என்ன நினச்சிக்கிறேன்னா இதெல்லாம் இல்லாமல் இருக்குது தான். தங்கத்தட்டில் கூழ் குடிக்கிறதுக்கு பேர் தான் எளிமை. கூழ் குடிக்கணும், கூழை குடிக்கணும், கூழ் தான் முக்கியம். தங்கத்தட்டு இருக்கலாமா இல்லாமா? கோப்பையாக இருந்தாலும் மண்பானமாக இருந்தாலும் தங்கத்தட்டாக இருந்தாலும் உள்ளே இருக்குது என்ன தான்? யார் இஷ்டம்? இதை விட இன்னொரு மேட்ரு என்ன? சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்ணும். ஆமாம், ஆட்டுக்கறி நல்லாவே இல்லை. இன்னும் இருக்கிறதுலே பிரியாணி காஸ்ட்லி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துக்கிறேன். சரியாக மாட்டிச்சு ஜவ்வு. உள்ளே போட்டு பல்ல ஆட்டினேக்கிற கறிவே மாட்டுது கட்சி வரைக்கும். ஆமாம், எப்படித்தான் மெல்லுவதோ. தண்டனை எங்கே வேணா வரும், பரிசு போல் தண்டனை வரும். சிலருக்கு பணம் சாபம், சிலருக்கு பணம் வரம். பணம் ஒன்று தான், இங்கேருந்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ண முடியாது சரியாக வாழ்கிறாங்கலாம். மனசாட்சி தான். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் உன் பொய்யவும் உண்மையெல்லாம் கடவுளுக்கு தெரியும். அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான். அதனால் கவனமாக இருங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, மனசாட்சின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுகிறீங்கன்னா, எங்கேனா கற்றுக்குன்னு வந்ததெல்லாம் தொகுப்பு, கற்றுக்கினதோட தொடுப்பை வச்சுன்னு மனசாட்சின்னு மயிர் பிடிக்கிறீங்க. அங்கே தான் பிரச்சனை. அதை தான் திட்டுனுக்கிறேன். நான் அதை திட்டினா நீ உன்னையே திட்டு தான் நினச்சிக்கிறேன். நீ கற்றுக்கிந்த திட்டுறேன் நான், நீ என்ன நினச்சிக்கிற? உன்னையே திட்டுறதான் நினச்சிக்கிறேன். உன்னை எப்படி நான் திட்ட முடியும்? நீ கடவுளோட படைப்பு, பிரம்மாண்டத்தின் உச்சம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாயையோ பூனையோ பன்னியோ மாடையோ நான் சாப்பிடவே முடியாது. அதோட ஃப்ளஷை மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். கடவுள் எனக்கு அவ்வளோதான் சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாரு. மாடை சாப்பிட்ற வல்லமை எனக்கு இல்லவே இல்லை. நீ யார் நினச்சிங்கிற? ஆமாம், மாடு சாப்பிட்றான், மாடு எப்படி சாப்பிட முடியும்? மாடு இன்னும் யாருமே பார்க்கல. நம்ம தட்டி எழுப்பி மாடை கூப்பிட்டு எப்பா நீ எத்தனை ஏதெல்லாம் ஒரு மனுஷன் தன்னை புரிஞ்சினா தான் அது மற்ற இதை புரிஞ்சுக்க முடியும்னு தெரியும். அதனால் ஜட்ஜிக்கு இல்லைப்பா, யாருக்காக இருந்தாலும் தண்டனை உண்டு. நீ என்ன செஞ்சியோ அதுக்கு தண்டனை உண்டு. மன்னிப்பு, பாவ மன்னிப்புலாம் இல்லையாண்ணா தான் என் விரல் தான் சாட்சி. ஊந்து வளைஞ்சிச்சா இல்லையா? நிமிந்தா கூட எவ்வளோ தூரம் தான், அதுக்கு மேலே அவ்வளோ. அப்போ தண்டனைலாம் உண்டானா இது விரல தான் காட்டணும். ஏன் பாவம் மன்னிப்பு இவ்வளோ தான் மன்னிப்பு, இவ்வளோ இது இவ்வளோ மன்னிச்சுக்கிறாரு கடவுள். ஆனால் தண்டனை எனக்குப்பா, உங்களுக்கும் அப்படி தான், உங்களுக்கும் அப்படிதான். கொஞ்சம் குறைச்சிங்க சார். போடாது. அங்கே என்ன கிடையாது கடவுளோட சாம்ராஜ்யத்தில். நோ 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 நோ.
ஒருத்தன் வருவான், கடவுள் சொல்லுவான், அவனை அவமானப்படுத்துவேன், கல்லை தடிப்பியாடா, கயிறு இருந்தால் தானே கல்லை தைச்சேன், உனக்கு கை இல்லாமல் போக கடவுதுன்னு ஒரு தான். தெரியாமல் தானே அடிச்சான்லாம் கணக்கு இல்லை. அது தெரிஞ்சதோ தெரியாமல் உனக்கு அடிக்கிறதுக்கான தாகமே உனக்கு ஏற்படுத்தலையே. கடவுளுக்கு தாகம் ஏற்படுத்தினாரா? இல்லையே. ஜட்ஜு கேட்டான் அந்த ஆளை பார்த்துட்டு, நீ தான் சாமியார் ஆச்சப்பா, நீங்கள் சாலை ஆண்டவர் அப்படி வணங்கி நிற்பீங்களே, ஏன் யூடியூப்பில் போய் இந்த ஆள் பேசுறது கேட்டீங்கன்னு கேட்டான். அப்படியே கேட்டான். யூடியூப்லேயே அவனும் பேசின்னு வைப்பான். அந்தாலும் பெரிய மனுஷன் பாவம் ஏதோ பேசிக்கிறேன், பெரிய மனுஷன் ஆகிட்டாங்க. என்ன நான் தான் சின்ன பையன், எனக்கு தான் தெரியும். பெரிய மனுஷன் ஏதோ பேசிக்கிறேன். என்ன பெரியவிட சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுங்க. அந்தாலும் கேட்டதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. நீதிபதி கேட்டார். இப்போ அந்த அவரும் நீதிபதி தானே. எல்லோரும் தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், எல்லாருமா தான் இருப்பாங்க. பரிசு தண்டனை எல்லாம் உண்டு. இன்னொரு விஷயம், அவருக்கு தெரியாமே அவர் தீர்ப்பு வழங்கலாம். அவருக்கு அது தப்புன்னே தெரியாமல் கூட என்ன பண்ணலாம், அவர் அந்த தீர்ப்பை வழங்கலாம். அதனால் நீங்கள் அவர் தான் செஞ்சார் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. புரியுதா? யார் தாண்டி ஒரு கல் நீ தடிக்கு விழுந்திருப்ப, ஏதோ ஒரு ஆணி குத்தின்னு செத்தும் போயிருப்ப. அந்த ஆணி ஏன் அங்கே வைக்கப்பட்டது? நீ எப்போ வரப்போகிற? கூத்தின்னு சாகணும். அதனால் யாரும் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. நீ அந்த கல்லில் போய் தடிக்கி விழுந்து உடனே அங்கே ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். உன் ஃப்ரெண்டு கூப்பிட்ருப்பான் வாடான்ட்டு, அவனை மச்சிருக்க மாட்டேன். போயிருந்தேன்னா உன் கதை வேறு. அயன் பண்ணுறேன், இப்போ காலர் பற்றிச்சு, அன்றைக்கி ஆஃபீஸு ஃபேக்ட்ரி போகாமல் நின்றுருக்கலாம். நான் போயிட்டேன். ஊக்கு ஒன்று தள்ள கல்யாணம் ஆகி 3வது ஆள் ஆன ஒரு ஆள் செத்துட்டான். அதை நான் பார்க்க வேண்டியதாகிடுச்சு. ஒரு காலம் நான் இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா அந்த சம்பவமே கூட நடக்காமல் போயிருக்கலாம். சம்பவம் யாருக்கோ தான் நடந்தது. புரியுது என்ன சொல்கிறேன்? சைனி என்கிட்ட நீங்கள் எங்கே உங்களை கவனிக்கவே இல்லையே. நான் கவனிச்சேன் தான், ஆனால் கூட மிஸ் பண்ணிட்டேன்னு இப்போ கூட சொல்கிறேன் பேர். புரியுதா? நீங்கள் யாரும் கவனிக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு நடக்கிற சம்பவங்களெல்லாம் நீங்கள் கவனிக்கத்தே இல்லை, அவமதிக்கிறீங்க. 100% உங்களை கவனிக்கத்தே இல்லை. நீங்கள் அட்லீஸ்ட் 5%, 10% கவனிப்பீங்கன்னு பார்த்தா கொஞ்சம் திரும்புறீங்க, அதுக்குள்ளே பளிச்சுன்னு ஆயிடுது. ஒருத்தன் சொல்கிறான், பயிற்சியெல்லாம் எதுக்கு பண்ணோம், ஃப்ரீயாக மூளையை வச்சுன்னு ஜாலியாக இருந்தால் என்ன? அப்புறமா பார்த்தா நீயே பண்ணுறல, அதனால் நான் பண்ணுறேன்றான். நான் என்னத்தை செய்ய முடியும்? சாப்பிட்லையா, கக்கா போறியே, இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்? நான் இதெல்லாம் டெய்லியும் பழகிச்சு, நான் இதையும் பழகிக்கிங்க. முடியல. நீதிமன்றம், கடவுளோட நீதிமன்றத்தில் என்ன இருக்குதே? தண்டனை உண்டு. நீ யாரோன்னா ஏமாற்றிடலாம், உன்னை ஏமாற்ற முடியாது. யார? நான் பேசுறதெல்லாம் உனக்கே கேட்கும். ஆமாம் இல்லை, ஆமாம் தான், இல்லை கிடையாது. ஆமாம் தான் என்ன இல்லை, ஆமாம் இல்லை கிடையாது, ஆமாம் தான். அதனால் கடவுளோட தீர்ப்பு ரொம்ப விசேஷமானது. ஆனால் அதையும் நீ வரமாக்கிக்கலாம். ஆணி குத்தி செத்துட்டா கூட அழிச்சிட்டு புதுசாக ஒரு உடம்பு என்ன பண்ணுவான், இன்னொரு பிரிவு உனக்கு விசேஷமாக இருக்கும். சாகும்போது நினச்சா சங்கரான்னு சொல்லி செத்துட்டுக்கிறான் நம்மளுங்க. சாகும்போது என்ன சொல்லு, கடவுளே பாரத்தை அவன் பேர்லேயே போடு. யார் பேர்லையே? எனக்கு நீ நாக்கை கொடுக்கலன்னா நான் ருசியை தேடி இருப்பேனா அப்படின்னு கேளு. அவனுக்கு அவமானமாகிடும். சரி விட்றா, உனக்கு 10 வாட்டி நாக்கு இல்லாமல் போட்டுறேன். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சின்ன விஷயம் தானே. உனக்கு நாக்கு தானே பிரச்சனை, நாக்கு இல்லாமல். அதுதான் கச்சா சேர்த்தோன்னா நீ இது எறும்பு கரெக்டு. கச்சா சேர்த்துறோன்னா வரமோ குத்தாமிச்சிட்டுக்கிறான், போய் கட்சிக்குது, சேர்த்துட்டுக்குது. ஏன்டா சேர்த்துட்டா? நீ தானே சொன்ன கச்சா சாத்துன்னு. நீ யார் சேர்த்துணுன்னு சொன்னியா? உன்னால் டீட்டெயிலாக கேட்க முடியாதுயா. உன்னோட அறிவு சிற்றறிவு. நம்ம அறிவெல்லாம் எப்படி தான் 400 கிராம் மூளை யோசிக்குதுன்னு நினச்சிக்கோங்களேங்கிறாங்க. இப்போ தான் புரியுது மூளை யோசிக்குது இல்லையா. மூளை ஒரு ப்ராசஸர், அவ்வளோதான். அங்கே ஒன்றும் மேட்ரு இல்லை. எப்படி க்ளவுடில் மெமரி இதோ அது மாதிரி தாங்குது. அப்புறமா கடவுள் என்ன பண்ணாதே, எல்லாருக்கும் உண்டு. அதில் இவர் பெரியவர் அதான் என்ன பண்ணாது. கடவுளே நினச்சிங்கிறோன்னே நரகத்துக்கு போன்ட்டுக்கிறான். சார் நான் உங்களே நினச்சிருந்துக்கிறேன். அவர் சார் யார் எதிர் வீட்டுக்காரி, அவ்வளோ சொர்க்கத்துக்கு போன்றேன்னு அவள் கூப்பிட்டுக்கிறான். என்னம்மா கதை உன் கதைன்னு அவன் இவனே நினச்சிங்கிறான். இந்த கடவுளையே நினச்சிங்கிறான். நமக்கு சந்தர்ப்பம் இல்லையே, வரவங்களாம் எவன் வந்தாலும் போனாலும் யார் தான் நினச்சிக்கிறான், அந்த சாமியிலே நினச்சிங்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் கடவுள் நினச்சிங்கிற வாய்ப்பு இருக்குது. கடவுளே எனக்கு யார் என்ன பண்ணல, எனக்கு இந்த மாதிரி ஒரு தொழிலை ஊற்றி விட்டே வரவங்களாம் இதே பண்ணுகிறானுங்க, போர் அடிக்குதே, உன்னை தானே இல்லையேன்னு அவனுக்கு எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ பணம் வருதுன்னு அவன் நினச்சிருந்துக்கிறான். வேஷம் சாமியார் வேஷம், இது வேஷம். யார் சொர்க்கா? பார்க்குறவனுக்கு தெரியலாம். அவன் எப்பேற்பட்டவா? புனிதத்தின் உச்சம் தெரியாது. மனைவி விஷம் குத்து சாவடிப்பா, உன்னை காப்பாத்துறா. நிறைய ஆண்களுக்கு ஏன் பிடிக்குதுன்னா மனைவி தராத சுகத்தை தரா.
அதனால் என்ன பண்ணுது, ஏன் கள்ளக்காதல், நொல்லக்காதல், மட்டக்காதல்லாம் வருது? இப்போ ஏதோ ஒன்று தேடுது இல்லைங்க, மிஸ் ஆகுது. ஒரே ஆண் 10 பேர் ஏன் காதலிக்கிறாங்க? பக்கா பயில்வனாகிறான் அவன். எல்லாரையும் அம்மா காலைல ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, நான் என்ன லிஸ்ட்டு போட்டு நம்பர் 1 எப்படி, 2 நம்பர் 2 நம்பர் 3 அப்போ என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. ஒன்றை வச்சுன்னு ஒன்றுமே பண்ணாமல் தான் என்ன பண்ணுவாங்க? அப்புறமா ராவணனுக்கு மரியாதை எங்கே இருக்கா? புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ மேட்ரு எங்கே? தர்மம். அதனால் நீதிபதி கடவுளோட சமூகத்தில் என்ன கிடையாது, இந்த சமூக அந்தஸ்து கடவுள்கிட்ட இல்லை, சமுதாயத்தை பற்றின அக்கறை கடவுளுக்கு இல்லை. பணமோ புகழோ ஜாதியோ உடுப்புகளோ நகைங்களோ நீங்கள் போட்டுக்கிற ஆடம்பரமோ இந்த மாதிரி இல்லை சேரோ இல்லை சாமியாரோ 10 பேர் அங்கீகாரமோ கடவுளுக்கு தெரியாது. அதை பற்றி அக்கறை உனக்கு, நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன், எப்படி இருந்த? சரியா இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.